ஒரு 5000 ஆண்டுகள் தொன்மையான சான்றுகள் அடங்கிய பகுதி இந்த பகுதி. இது பார்த்தீங்கன்னா குதிரை வீரன் வளரி என்று பெயர். போர்க்களத்தில் சண்டையிட்டு இருக்கும்போது இது எதிரியினுடைய கழுத்து பகுதியில் பாயும் போது அந்த நரம்புகளை பிச்சு எடுத்து அவனை ஒற்றை கையில தூக்கி அப்படி எரியக்கூடிய ஆற்றல் வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் வில்லேஜ் டேட்டாபேஸ். நம்ம இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருப்பத்தூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சேக்ரட் ஆர்ட் காலேஜுக்குள்ளே தான் நம்ம இருக்கோம். ஸோ இங்கே எதுக்காக வந்திருக்கோம் அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி, இந்த திருப்பத்தூர் மாவட்டத்தில் தமிழர்கள் எப்படியெல்லாம் வாழ்ந்திருக்காங்க அப்படின்றத பற்றி ஐயா ஆவணப்படுத்தி இந்த இடத்துல வச்சிருக்காரு. அதை பற்றி தான் பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக அவரே நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறாரு. ஐயா பார்க்கலாமா? பார்க்கலாங்க. ஓகேங்க. வணக்கம், நான் முனைவர் பிரபு, திருப்பத்தூர் தூயநெஞ்ச கல்லூரி தமிழ் துறையில தமிழ் உதவி பேராசிரியராக பணியாற்றிட்டு இருக்கிறேன். இந்த மாவட்டத்தில் நிறைய கள ஆய்வுகளை மேற்கொண்டு முற்கால வரலாற்று தடயங்களையும் தொல்லியல் எச்சங்களையும் ஆவணப்படுத்தி வருகிறேன். எங்கள் கல்லூரியில் பாரம்பரிய மையம் ஹெரிட்டேஜ் செல் அப்படிங்கிற ஒன்றை நாங்கள் ஏற்படுத்தி இருக்கிறோம். இதில் என்னென்னா, முற்கால நம்ம தமிழர்களுடைய வாழ்வியலில் இடம்பெற்ற நிறைய பாரம்பரியத்தை மீட்டெடுக்கக்கூடிய விஷயத்தை நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். இங்கே எங்களுடைய பாரம்பரிய மையத்தில் முற்கால தமிழர்கள் பயன்படுத்தின எண்ணற்ற கருவிகள், ஆயுதங்கள், இசைக்கருவிகள் எல்லாத்தையும் மீட்டுருவாக்கம் செய்து வச்சிருக்கிறோம். இது கொக்கரை என்று பெயர், உங்கள் எல்லாருக்கும் தெரிந்திருக்கும். இது மாட்டு கொம்புல செய்யப்படக்கூடிய ஒரு சிவவாத்தியம் என்றே இதை சொல்லலாம். இதை மாட்டு கொம்பை வாங்கி அதை பதப்படுத்தி இந்த கருவியை நாங்கள் செய்திருக்கிறோம். இது சிவபெருமானுடைய இடுப்பில் இந்த கருவியை நீங்கள் பார்க்கலாம். இந்த இடத்துல கொக்கரை என்கிற கருவி இருக்கும். இது கிண்ணறம் என்று பெயர். முற்கால தமிழகத்தில் பாணர்கள், பொருணர்கள் போன்றவங்களாம் இசைத்த ஒரு இசைக்கருவி. புலவர்கள், நாடோடிகள் எல்லாரும் மீட்டின ஒரு இசைக்கருவி. இது பார்த்தீங்கன்னா கிண்ணற சுரக்காய் என்கிற சுரக்காயிலிருந்து எடுத்து இந்த பகுதியை நாங்கள் செஞ்சுருக்கிறோம். இது ஒரு மூங்கில் தப்பை, இது நரம்பு. இது அழிந்து போன ஒரு இசைக்கருவி. இன்னைக்கு தமிழகத்தில் சில இடங்களில் ஆர்வலர்கள் இந்த கருவியை மீட்டுருவாக்கம் செய்திருக்கிறாங்க. இது எக்தாரா என்று பெயர். இது தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய பழங்குடியினர் அவங்க மீட்டக்கூடிய ஒரு இசைக்கருவி. நிறைய தமிழ் சினிமாவில் கூட இந்த ஓசையை நீங்க கேட்டிருக்கலாம். இலங்கையை ஆண்ட பேரரசன் ராவணன் பயன்படுத்தின இசைக்கருவி ராவண கதா என்று இது பெயர். இது இலங்கையில் தோன்றி நம்ம தென்னிந்தியாவில் பரவி நாம் நிறைய மறந்துட்டோம். வட இந்தியாவில் ராஜஸ்தான், குஜராத் போன்ற மாநிலங்களில் இன்றைக்கும் வழக்கத்தில் இருக்கக்கூடிய மிகச்சிறந்த இசையை தரக்கூடிய ஒரு இசைக்கருவி ராவண கதா என்று இதற்கு பெயர். அதே போல் நம்ம முற்கால தமிழகத்தில் நிறைய நாடோடி கலைஞர்கள், இசைக்கலைஞர்கள் பயன்படுத்தின கருவி யாழ் என்று பெயர். யாழில் நிறைய வகை இருக்குது. சீரியாழ், பேரியாழ், மகரையாழ், சகோட்டியால் என்று நிறைய வகை இருக்குது. இது சிறுபறை என்று பெயர். பறை இசை கருவி நமக்கு தெரியும். இது தோற்றத்தில் சிறியதா இருக்கிறதுனால சிறுபறை என்று நாம இதை சொல்றோம். இங்க ஒரு 5000 வருடத்துக்கு முந்தைய மக்கள் வேட்டையாடுவதற்கும் அவங்களுடைய வாழ்க்கையில் பயன்படுத்தின நிறைய கற்கால கருவிகளை இங்கே காட்சிப்படுத்தி வச்சுருக்கிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா புதிய கற்காலத்தை சேர்ந்த கற்கோடாரி இது. இதை அன்றைய காலகட்டத்து மக்கள் பார்த்தீங்கன்னா இது மாதிரியான ஒரு கம்பு எடுத்துட்டு அது உள்ளார வச்சு காட்டில் கிடைக்கக்கூடிய இயற்கையான கொடியை வைத்து கட்டி அவங்க இப்படி தான் பயன்படுத்தியிருக்கணும். ஆய்வாளர்கள் எல்லாரும் இதை தான் சொல்கிறாங்க. இங்கே வேட்டை கருவி இது எல்லாமே நிறைய நாங்கள் காட்சிப்படுத்தி வச்சுருக்கிறோம். இது பார்த்தீங்கன்னா வளரி என்கிற வகையை சேர்ந்தது. வளரியில் நிறைய வகைகள் இருக்குங்க, நீங்கள் பார்க்கலாம். இந்த வளரியானது பார்த்தீங்கன்னா நம்ம எதிரியை நோக்கி எய்தோம் அப்படின்னு சொன்னால் திரும்பவும் நம்மள்கிட்ட திரும்பி வரக்கூடிய ஆற்றல் பெற்றது இந்த ஒரு வகையான வளரி. இது பார்த்தீங்கன்னா குதிரை வீரன் வளரி என்று பெயர்.
குதிரையில் வந்து ஒரு வீரன் போகிறான், போர்க்களத்தில் வந்து சண்டையிட்டு இருக்கும்போது அவன் கையில் வந்து இந்த ஆயுதம் இருக்கும். இதனுடைய முனையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உலோகத்தால் செய்யப்பட்ட ஒரு ஊசி போல ஒன்று இருக்கும். இது வந்து எதிரியினுடைய கழுத்து பகுதியில் பாயும்போது அந்த நரம்புகளை பிச்சை எடுத்து அவனை வந்து ஒற்றை கையில் தூக்கி அப்படி எரியக்கூடிய ஆற்றல் வந்து அன்னைக்கு இருந்த அந்த போர் வீரனுக்கு இருந்திருக்கு என்பதற்கு ஒரு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டா இந்த வளரியை வந்து நம்ம பார்க்கலாம். நம்ம இசைக்கருவிகளை பார்த்தோம். இது வந்து பார்த்தீங்கன்னா இசை மருத்துவம் என்று தான் சொல்லணும். ஏன்னா பழங்குடியினர், நம்ம தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய நிறைய பழங்குடியினர், குறிப்பாக காணி என்கிற சில பழங்குடியினருடைய வாழ்வியலில் மலை இசை கருவி என்று இதை சொல்கிறாங்க. ஆங்கிலத்தில் ரெயின் ஸ்டிக் என்று சொல்லப்படக்கூடியது. மூங்கில எடுத்து அதுக்குள்ளார வந்து பார்த்தீங்கன்னா பாரம்பரியமான விதைகளை உள்ளே போட்டு இதில் வந்து ஒரு இசையை வந்து நம்மளால் ஏற்படுத்த முடியும். கண்ணு மூடிட்டு கேட்டோன்னா மழை பெய்கிற மாதிரியே இருக்கும். இது நம்ம தமிழகத்தில் இருக்கக்கூடிய தாய்மார்கள் அன்னைக்கு எந்த அளவுக்கு ஆரோக்கியத்துடனும் வலுவுடனும் இருந்தாங்கங்கிறதுக்கு ஒரு சான்று. இதை பாருங்க, கருங்காலியில் செய்யப்பட்ட ஒரு உலக்கை, இதில் நிறைய வேலைப்பாடுகளோடு செய்திருக்கிறாங்க. மரத்தால் செய்யப்பட்ட உரல், அன்றைக்கி தானியங்களை வந்து பிரித்து எடுக்கிறதுக்கும் அதை பதப்படுத்துறதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான உரல்களை வந்து தாய்மார்கள் பயன்படுத்துவாங்க. இது கிட்டத்தட்ட ஒரு 20 to 25 கிலோ மதிக்கத்தக்க ஒரு வெயிட் இருக்குது. கருங்காலி என்கிற மரத்தில் செய்யப்பட்ட உலக்கை நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்திற்கும் நம்மளுடைய பாரம்பரியத்துக்கும் பறைசாற்றக்கூடியதாக இந்த கருவிகள்லாம் இருக்குது என்பதை வந்து நாங்கள் இங்கே காட்சிப்படுத்தி வச்சுருக்கிறோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சுரக்காய் இதெல்லாம் எதுக்காக அப்படின்னா, பாரம்பரிய விதைகளை எல்லாம் இந்த மாதிரியான அந்த குடுக்கைக்குள்ளார போடும்போது தாயின் கருவறையில் ஒரு குழந்தை எப்படி ஆரோக்கியமாக இருக்குமோ அதே போல் இதற்குள்ளார வந்து விதைகளை சேகரித்து வைக்கும்போது தான் அதனுடைய விதைப்புத்தன்மை, உயிர்த்தன்மை கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு அன்றைக்கி நமது முன்னோர்கள் வந்து இதை மாதிரியெல்லாம் பயன்படுத்தியிருக்காங்க. இங்கே நீங்கள் நிறைய பார்க்கலாம். நாம் வந்து இன்றைக்கி மறந்து போன நிறைய பொருட்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சூழலுக்கு உகந்ததாக தான் நம்மளுடைய முன்னோர்கள் வந்து செய்திருக்கிறாங்க. பார்க்கலாம், பருப்பு கடையிறதுக்கு பயன்படுத்தினது, களி கிண்டுவதற்கு பயன்படுத்தினது, மோர் கடையிறதுக்கு பயன்படுத்திய மத்து, இது எல்லாத்தையும் நம்ம மறந்துட்டோம். நிறைய இது பார்த்தா அகப்பை என்று பெயர், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஈருளி அப்படின்னு பேர். தலையில் இருக்கக்கூடிய ஈர், பேன் போன்றவற்றை எடுப்பதற்கு அவங்களே செய்துக்கிறதா. இது எங்கேருந்து அவங்க வந்து பெரும்பாலும் வாங்க மாட்டாங்க. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா மேத்தமெட்டிக்கல் அந்த வேல்யூலாம் வந்து நமது முன்னோர்கள் எப்படி சொல்லி கொடுத்துருக்காங்கிறதுக்கு இந்த விளையாட்டுகளை இன்றைக்கி நம்ம மறந்துட்டோம். ஒரு கணக்கீடை எப்படி வந்து நம்ம கணிக்கணும், ஒரு விளையாட்டுத்தனமாகவே நமக்கு வந்து நம்மளுடைய வாழ்வியெல்லாம் அவங்க வந்து சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் தற்காப்புக்கு பயன்படுத்தக்கூடிய அந்த கருவி எல்லாருடைய இடுப்புலையும் அன்றைக்கி இருந்தது. இன்றைக்கி யாருக்கும் அரைஞான் கயிறு என்பதே நம்ம மறந்துட்டோம். இந்த கருவியை நம்ம எப்படி பயன்படுத்த போகிறோம்? ஸோ இதெல்லாம் வந்து இயல்பாக நம்ம பயன்படுத்திட்டு இருந்த கருவிகள். இது குன்றிமணி என்று பெயர். இது நம்ம நிறைய வந்து காடுகளில், விளைநிலங்களில் பார்க்கலாம். குன்றிமணியின் விதையானது தங்கத்தை எடை போடுவதற்கு பயன்படுத்தின ஒரு மிகச்சிறந்த ஒரு விதையாக வந்து இதை நம்ம பார்க்குறோம். இது நீங்கள் எல்லாரும் பார்த்துருப்பீங்க, மண்ணால் செய்யப்பட்ட ஒரு இசைக்கருவி. இதுக்குள்ளே தண்ணி ஊற்றிட்டு நம்ம ஓசை எழுப்பணும். இப்போ தண்ணி இல்லாமல் நான் ஊதுறேன், எப்படி சத்தம் வருது பாருங்கள். இப்போ தண்ணி உள்ளே ஊற்றுனதுக்கு அப்புறம் பாருங்களேன். எவ்வளோ அழகான ஓசை பார்த்தீங்களா? இதெல்லாம் நமது முன்னோர்களோட வாழ்வியலில் ஒரு மண்ணில் செய்து தண்ணி ஊற்றினா ஒரு ஒளி, தண்ணி இல்லாமல் ஒரு ஒளி, எவ்வளோ ஒரு அறிவு நுட்பத்தோடு அவங்க இருந்திருக்காங்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு மிக முக்கியமான ஒரு சான்றாக இருக்குது. இந்த மாதிரியான இடைக்கருவிகள் எல்லாம் வந்து நம்ம தமிழகத்தில் நம்ம தமிழர்கள் பயன்படுத்தினது. இன்றைக்கி அதை மறந்துகிட்டு இருக்கிறோம். அளவை அப்படின்னு பார்க்கும்போது இதெல்லாம் பாருங்கள், இது 50 மில்லி, இது 100, இது 250, இது 500, ஒரு படி அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து பார்த்தீங்கன்னா விதைப்பெட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இதை பாருங்கள், இது வெண்கலத்தில் இதுக்கு வந்து ஒரு அழகாக ஒரு இது போட்டிருக்கிறாங்க, விதைப்பெட்டி. இது வந்து ஒரு 70 ஆண்டுகள் பழமையானது. நாங்கள் வில்லேஜில் இருந்து இது கலெக்ட் பண்ணி கொண்டு வந்து வச்சுருக்கோம். தானியத்தை விதைக்கும் போது இதுக்குள்ளே போட்டு பெண்களும் ஆண்களும் இந்த மாதிரி விதைக்கக்கூடியதுக்கு பயன்படுத்தினால இதுக்கு விதைப்பெட்டி என்று இதுக்கு பெயர். ஆனால் நமது முன்னோர்கள் வந்து பார்த்திங்கன்னா வீட்டு சமையல் அறையிலேயே வந்து பார்த்திங்கன்னா மருத்துவம் இருக்கும். 5 பெட்டி அப்படின்னு ஒன்று வச்சுருப்பாங்க. அந்த 5 அறைகளையும் 5 விதமான பொருட்கள் இருக்கும். அது 5மே மருத்துவ குணம் மிக்கது. அந்த மாதிரியான சில பொருட்கள்லாம் எடுத்து வீட்டிலேயே மருந்து தயாரிக்கக்கூடியது வந்து ஒவ்வொரு வீட்லையும் இருக்கும். அதுக்கு பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் தான் இவை. வெற்றிலை இடிக்கக்கூடியது. இன்றைக்கி வெற்றிலை போடக்கூடிய பழக்கம் வந்து நம்மள்கிட்ட இல்லை. ஆனால் வெற்றிலை இடிக்கக்கூடிய அந்த பொருள் மட்டும் நம்மள்கிட்ட இருக்குது. நிறைய நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இது வெற்றிலை மட்டும் இல்லை, மருந்து வந்து இடிப்பதற்கும் இது மாதிரியான பொருட்களை தான் வந்து நமது முன்னோர்கள் பயன்படுத்தினாங்க. அதே மாதிரி பனை மரம் நம்ம எல்லாருக்கும் தெரியும், நம்ம தமிழகத்தினுடைய மாநில மரம். இன்றைக்குமே உலக அளவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹைப்ரிட்
என்று சொல்லக்கூடிய அந்த செயற்கைத்தனத்துக்கு இடம் கொடுக்காத ஒரு மரம் நம்ம தமிழகத்தை தாயமாக கொண்ட பனைமரம். அந்த பனைமரத்திலிருந்து செய்யப்படக்கூடிய பொருட்கள் தமிழ்நாட்டில் தென்பகுதிக்கு போனீங்கன்னா பட்டசோறு அப்படிங்கிறது ரொம்ப ஃபேமஸ். இதில் உணவுப் பொருட்களை போடும்போது இதுலேருந்து வரக்கூடிய அந்த வாசம் இருக்குது பாருங்கள், அது உங்களுக்கு பசியை தூண்டும், ஜீரண சக்தியை மேம்படுத்தும். அது மாதிரி இருக்கக்கூடிய பனை பொருட்களையும் நாங்கள் சேகரிக்கிறோம். இது பனையிலே பாருங்கள் எவ்வளோ அழகான ஒரு அணிகலன் பாருங்கள், எவ்வளோ நுட்பமாக அதை செஞ்சுருக்கிறாங்க. இந்த பனை ஓலையில் செய்யப்பட்ட பொருட்களை நம்ம வாங்கும்போது அதை நம்பி இருக்கக்கூடிய அந்த தொழிலாளர்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பாகவும் அமையும். இது மிகச்சிறந்த ஒரு ஓலைச்சுவடி. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி பக்கத்தில் எங்கள் கல்லூரி மாணவர் ஒருத்தரோட வீட்டில் கேட்பாரற்று கிடந்த அந்த ஓலைச்சுவடியை நாங்கள் மீட்டு கொண்டு வந்தோம். இந்த ஓலைச்சுவடியில் பார்த்தீங்கன்னா மிகச்சிறந்த மருத்துவ குறிப்பு அடங்கியிருக்கு. தாளக பஸ்பம், இந்த தாளக பஸ்பம் என்கிற அந்த மருத்துவ குறிப்பை நம்ம எடுத்துக்கிட்டு அந்த பத்தியத்தோடு அந்த மருந்தை நம்ம சாப்பிட்டோம்னு சொன்னால் சூளை என்கிற நோயும் முடக்குவாதம் என்கிற நோயும் மெய்விட்டு ஓடும், நம்ம உடம்பை விட்டு ஓடி போயிடும் அப்படின்னு சொல்லி ஒரு மிகச்சிறந்த மருத்துவ குறிப்பை சொல்லியிருக்காங்க. இன்னும் நிறைய இருக்குது, நாங்கள் தொடர்ந்து ஆய்வு செய்துட்டு இருக்கோம். பனைமரம் நமக்கு தந்தது இந்த மாதிரியான ஆபரணங்களும் மற்ற கைவினை பொருட்களும் மட்டுமல்ல, நமது முன்னோர்களுடைய வாழ்வியலை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு மிகச்சிறந்த ஆவணமாக இருக்கக்கூடிய ஓலைச்சுவடியும் பனை ஓலையிலிருந்து தான் செய்கிறோம் அப்படிங்கிறது பெருமைக்குரிய ஒரு விஷயமா நம்ம பார்க்கலாம். இந்த பகுதி பார்த்தீங்கன்னா ஒரு 5000 ஆண்டுகள் தொன்மையான சான்றுகள் அடங்கிய பகுதி. இந்த பகுதி பெருங்கற்காலம் என்று சொல்லக்கூடிய அந்த காலகட்டத்தில் மனிதர்கள் இறந்து போயிடுறாங்க அப்படின்னு சொன்னால், ஒரு மனிதன் இறக்குறான் அப்படின்னா அவன் பயன்படுத்திய மண்பாண்டங்கள், அவன் பயன்படுத்தின ஆபரணங்கள், அவன் பயன்படுத்திய ஆயுதங்கள் எல்லாத்தையும் அவனை அடக்கம் செய்யக்கூடிய குழியில் வச்சு புதைச்சிருவாங்க. அப்படிப்பட்ட ஒரு புதைகுழி தான் நாங்கள் கண்டெடுத்த இந்த பகுதி. பாருங்கள், இன்றைக்கி நம்ம ஒரு பாத்திரம் வாங்கணும் அப்படின்னு சொன்னால் அந்த பாத்திரத்துக்கு சொந்தக்காரங்களோட பெயரை பெயர் வெட்டுறோம் இல்லையா, அதை மாதிரி எழுத்துக்கள் தோன்றுவதற்கு முன்பாக அல்லது எழுத்துக்களை அறியாத மக்கள் இது மாதிரியான குறியீடுகளை அன்றைக்கி பயன்படுத்திட்டு இருந்தாங்க. இது நம்ம இந்தியாவில் சிந்துவெளி குறியீடுகள் என்பது ரொம்ப பெயர் பெற்றது. அதை போன்ற தோற்றம் கொண்ட நிறைய குறியீடுகள் கொண்ட பானைகள்லாம் நமக்கு இங்கே நிறைய கிடச்சிருக்கு. இதை பாருங்கள், உள்ளுக்குள்ளே கருப்பு நிறம், வெளியில் பாருங்கள் கருப்பு சிவப்பு நிறம். இதுதான் அன்னைக்கு இருக்கக்கூடிய தொழில்நுட்பம். ஒரு பானையை சுட்டெடுக்கும்போது வண்ணப்பூச்சு கலவையில் பூசி அந்த பானையை சுட்டெடுத்து அன்னைக்கு அவங்க பயன்படுத்தியிருக்காங்க. கீரல் குறியீடுன்னு சொல்லுவாங்க, கிராஃப்டி மார்க் அப்படின்னு ஆங்கிலத்தில். அப்படிப்பட்ட குறியீடுகள் கொண்ட பானை ஓடுகள் கிடைக்குது அப்படின்னு சொன்னால் ரொம்ப நாகரிகமும் பண்பாடும் செறிந்த மக்கள் இந்த பகுதியில் வாழ்ந்துருக்கிறாங்க. ஒரு ஏறத்தாழ 3500 ஒரு 4000 ஆண்டுகள் தொன்மையான மனிதர்கள் இந்த திருப்பத்தூர் மாவட்டத்தில் வாழ்ந்திருக்காங்கிறதுக்கு ஒரு உன்னதமான சான்று இந்த மண்பாண்டங்கள். இது எல்லாமே இங்கே இருக்கக்கூடியது எல்லாத்துலேயுமே குறியீடு இருக்கும். நீங்கள் அதை பார்க்கலாம். ஒரே மாதிரியான குறியீடு இருப்பதை நமக்கு எதை காட்டுதுன்னா, இது ஒரு நபருக்குரியது, யாராவது ஒரு நபருக்குரியது, அவருக்கு பொருத்தமான குறியீடாக இது எல்லாத்துலேயும் இதை அவங்க பயன்படுத்தியிருக்காங்கிறத இந்த மண்பாண்டங்கள் எல்லாம் நமக்கு உணர்த்துது. இந்த மாவட்டத்தில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு 136 முற்கால வரலாற்று தடயங்களை மீட்டெடுத்து ஆவணப்படுத்தியிருக்கோம். இது எல்லாத்தையும் நம்ம வெறுமனே ஊடகத்தில் மட்டும் சொல்லாமல் புத்தகங்களாகவும் நம்ம எழுதியிருக்கிறோம். ஸோ இந்த மாதிரியான ஒரு 8 நூல்களையும் நான் எழுதி இந்த தரவுகளை எல்லாத்தையும் ஆவணப்படுத்தி வச்சுருக்கிறேன். இது நம்ம கண்டுபிடிக்கக்கூடிய இந்த ஆவணங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா தமிழ், தெலுங்கு, ஆங்கிலம் போன்ற எல்லா பேப்பர்லையும் தினசரி நாளிதழ்களையும் தொடர்ந்து வெளிவந்துட்டு இருக்குது. அதே மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து செய்தி சேனல்கள், செய்தி தொலைக்காட்சிகள் அனைத்திலும் நமது திருப்பத்தூர் மாவட்டத்தில் கண்டுபிடிக்கப்படக்கூடிய இந்த வரலாற்று தகவல் எல்லாமே அதில் நம்ம பதிவு செஞ்சுட்டு வர்றோம். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நம்ம கண்டுபிடிக்கப்பட்ட ஒவ்வொன்றையும் நம்ம நாளேடுகளில் வந்த அனைத்து விஷயங்களையும் நம்ம தொகுத்து வச்சுருக்கிறோம். ஸோ இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்தீங்க இல்லையா, எவ்வளோ பொருட்களை பார்த்தீங்கன்னா அழகாக சேகரித்து வச்சுருக்காரு. அதே மாதிரி அதை பற்றி நம்மளுக்கு ரொம்பவே தெளிவாகவும், அது மட்டும் இல்லாமல் எப்படி ஆவணப்படுத்தி வச்சுருக்காரு அப்படின்றது எல்லாமே நம்ம டீட்டெயிலாக பார்த்தோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா திருப்பத்தூர், வேலூர் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த பொருட்கள் தான். ஆனால் தமிழ்நாடு முழுக்க இந்த மாதிரி எவ்வளோ இருக்கும். ஸோ நம்மளே கூட பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் இந்த மாதிரி ஒரு நடுக்கல்லோ இல்லை ஏதோ ஒரு பொருள் அது பார்த்திங்கன்னா கடந்து போயிருப்போம். ஆனால் அது ஒரு அந்த காலத்தில் பயன்படுத்தப்பட்ட ஒரு பொருள் அப்படின்றது நம்மளுக்கே தெரியாது. அது தெரியாமல் தான் கடந்து போயிருப்போம். ஸோ அது எல்லாமே பார்த்திங்கன்னா நீங்கள் எங்கேயாச்சும் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் தகவல் தெரிவிக்கலாம். அது முறையாக ஆவணப்படுத்தி அடுத்து வரக்கூடிய அந்த தலைமுறைக்கு பார்த்திங்கன்னா நம்ம எடுத்துக்கிட்டு போகிறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் வில்லேஜ் டேட்டாபேஸ் அப்படிங்கிற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிங்க. இந்த வீடியோவை நீங்கள் ஃபேஸ்புக் பேஜில் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா ஃபேஸ்புக் பேஜும் இருக்குது, இன்ஸ்டாகிராம் பேஜும் இருக்குது, அதையும் ஃபாலோ பண்ணிங்க. ரொம்ப நன்றிங்க ஐயா, நன்றி.
நன்றிங்க, நன்றி. தேங்க்யூ.